பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து நம் சமாதானத்தை கெடுக்கிறதை நாம் உணர்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை 147 சங்கீதம் 14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உங்கள் எல்லைகளை சமாதானமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்கள். என் குடும்பத்தின் எல்லைகள், என் வியாபாரத்தின் எல்லைகள், என் வேலையின் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு சமாதானம் உள்ளவைகளாய் மாற பண்ண போகிறார். ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அன்பு தேவப்பிள்ளையே, இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒரு வேதனை இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும், சொல்ல முடியாத ஒரு வலி இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் எல்லைகளை சமாதானமாக கர்த்தர் மாற்ற போறார். சந்தோஷம் தானே? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, என் குடும்பத்தின் எல்லைகள் சமாதானமாய் மாறட்டும். என் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கும்படி போராடுகிற சத்துருக்கள் இன்றோடு எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாம் அப்படி ஜெபிக்கும் போது நம் குடும்பம் சமாதானமாய் மாறும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள். அப்போது உங்கள் எல்லைகள் சமாதானம் உள்ளதாய் மாறும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் எல்லாம் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி கலங்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கலங்கின் அவர்கள் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அதற்கு பின்பு அவர்கள் ஆண்டவருக்காய் சாட்சியாய் ஓட அது ஏதுவாய் இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் எல்லைகள் சமாதானமாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராய் கொக்கரித்து கொண்டிருந்தேன், உங்களை வீழ்த்தும்படி போராடின பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை முடக்க நினைத்த சத்ரு இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டார். பிளீவ் பண்ணுங்க, என் எல்லைகள் சமாதானமாகட்டும். அப்ப 2 கையை வச்சு சொல்லி, என் எல்லைகள் சமாதானமாய் மாறட்டும். என் எல்லைகளுக்குள்ள இருக்கிற என் குடும்பம் சமாதானமாய் மாறட்டும். இங்கே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறார். தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து தேசத்தில் அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய எல்லைகளும் சமாதானமுள்ள மாறட்டும். குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற, போராடுகிற, சமாதானத்தை கெடுக்கிற கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஆண்டவரே பிரச்சனைகளை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். இப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.